Hi friends, hello, வணக்கம். This is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அதாவது டிப்ஸ் கால்ஸ் வாங்காதீங்க அப்படி நான் சொல்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா சேனலில் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒரு சப்ஸ்கிரைபர் கூட அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சேனலை டிஸ்லைக்கும் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் அவருக்கு ரிப்ளையும் பண்ணிட்டேன், தேங்க்யூ நண்பா. ஏன் அப்படின்னா அட்லீஸ்ட் உண்மையை சொல்லிட்டாங்க இல்லைங்களா, நான் டிப்ஸ் கால்ஸ்க்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு. ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா ஒரு சிலர் டிப்ஸ் கால்ஸ்க்காக வந்திருக்குன்னு தெரியாமையே ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு சிலர் ஆமாம் நான் டிப்ஸ் கால்ஸ் தான் நான் பார்த்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஏன்னா நம்ம சேனல் டிப்ஸ் கால்ஸ்க்காக இல்லை அப்படின்றத தெரிவிக்க விரும்பும் இல்லையா. ஸோ அதனால் தெரிவிச்சேன் அந்த சேனலில். சரி, இப்போது நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எஜுகேஷனல் சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ. அதாவது நான் ரொம்ப பேசிக்ஸாக எனக்கு எதுவுமே தெரியாது, நான் இப்போ தான் மார்க்கெட்டுக்கு புதுசாக வந்திருக்கேன், எப்படி சார் அந்த கேண்டல்லாம் ரன் ஆகுது, அந்த கேண்டில் கொஞ்சம் புரிஞ்சிக்க முடியுமா எங்களால், எப்படி நாங்கள் சேனலை ரீட் பண்ணுறது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு கேண்டில் என்ன, ஓப்பனிங், லோ, ஹை, க்ளோஸ் அப்படின்னு ஒரு கேண்டில் எல்லாத்துக்கும் ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ்னு இருக்கும். அதாவது ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ், இது 4 விஷயம் எல்லா கேண்டில்லையும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எவ்ரி கேண்டில்லையும் ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ் அப்படின்னு வரும். க்ரீன் கலர் கேண்டில் பொறுத்தவரையிலும் ஓப்பன் ஈக்குவல் லோ சேம், அது கீழே இருக்கும், பாட்டமில் இருக்கும். ஓப்பன் ஈக்குவல் ஹை ரெட் கேண்டில் இருக்கும். எல்லா கேண்டிலையும் ரெட் கேண்டிலில் இருக்கும் ஜென்ரலாக. அதாவது இங்கே ஓப்பன் ஆகும், இங்கே க்ளோஸ் ஆகும், இங்கே ஓப்பன் ஆகும், இங்கே க்ளோஸ் ஆகும். இது க்ரீன் கலர் கேண்டில்லாம் கீழே ஓப்பன் ஆகும், மேலே க்ளோஸ் ஆகும். ரெட் கலர் கேண்டில்லாம் பார்த்திங்கன்னா மேலே ஓப்பன் ஆகும், கீழே க்ளோஸ் ஆகும். இதுக்கு நடுவில் குச்சிங்லாம் சின்ன வேறு, அதாவது அதோட ஹை லோ மார்க்லாம் பண்ணிக்கலாம். நீங்கள் எங்கே எதுவரெல்லாம் ஹை போகுது எதுவும் லோ போகுது அப்படின்றத ஒரு கேண்டில் நீங்கள் கணக்கு எடுக்கலாம். அதாவது அதுக்கு பேர்லாம் வைப்பாங்க, டோஜி, ஹேமரு, புல்லிஷ், எங்கல்ஃபிங், ஹராமி, அப்போ ஈவினிங் ஸ்டார், சூப்பர் ஸ்டார், அந்த ஸ்டார், இந்த ஸ்டார், என்னென்னோ வரும், அதெல்லாம் சொல்லிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா, நீங்கள் எல்லாத்தையும் போட்டு மூளையை குழப்பிக்க வேண்டாம். இந்த கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு வச்சுட்டாவே நீங்கள் உங்களுக்கு என்ன லாங்குவேஜ்னோ அந்த லாங்குவேஜும் அந்த கேண்டிலுக்கு பேர் வச்சுக்கலாம் நீங்கள். ஓகேங்களா, உங்களுக்கு பேர் எந்த ரமேஷ், குமார், என்னென்னா பேர் வச்சுக்கோங்க அந்த கேண்டிலுக்கு. அந்த கேண்டில் நீங்கள் வச்சு நீங்கள் ஸ்டடி பண்ணி அடுத்தடுத்த லெவல் நீங்கள் மூவ் ஆகிட்டே இருக்கலாம். ஓகேங்களா, ஜென்ரலாக என்ன கூப்பிடுறதுன்னா மார்க்கெட்டில் பேர் வச்சுட்டு இருக்கிறாங்க, ஷூட்டிங் ஸ்டார், ஹேமர், இப்படி ஒரு கேண்டில் வந்துச்சா இது என்ன சொல்லுவாங்க, ஹேமர், சுற்றி மாதிரி இருக்குது இல்லையா, அதனால் ஹேமர் அப்படின்வாங்க. நீங்கள் எதை வேணால் பேர் வச்சுக்கலாம். இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்றத நம்ம போக ஒரு விஷயமாக பார்த்துட்டு போகலாம். ஓகேங்களா, சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த ரெட் கலர் கேண்டில் இந்த மாதிரி ஓப்பன் ஆகுது. சரி, இந்த மாதிரி ஓப்பன் ஆன அர்த்தம் என்ன, அதான் சொல்லிட்டிங்களே சார் இங்கே ஓப்பன் ஆகுது இங்கே க்ளோஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகுது அப்படின்னா இதில் செல்லர்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அதாவது செல்லர்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ இப்போ உங்களுடைய கன்ஃபியூஷன் என்ன இருக்கலாம், சரி இந்த மாதிரி கேண்டலாவது நாம் எங்கே ட்ரேட் எடுக்கணும், எங்கே ப்ராஃபிட் புக் பண்ணணும், நம்ம என்ன பார்க்கணும், இதில் என்ன கவனிக்கணும் எங்கே அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. இப்போது இந்த மாதிரி ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆச்சு இல்லைங்களா, ரைட்டு. ஸோ இதுக்கு பக்கத்தில் ஒரு க்ரீன் கலர் கேண்டில் வருதுன்னு வச்சுக்கலாம். இந்த ரெட் கலர் கேண்டில் பக்கத்தில் ஒரு க்ரீன் கலர் கேண்டில் வருது. என்ன பண்ணுவாங்க நிறைய பேர், இந்த க்ரீன் கலர் கேண்டில் வந்துச்சு இல்லையா, இந்த இடத்துல இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுதுன்னா இதுக்கு மேலே போனால் பை பண்ணிக்கலாம் அப்படின்வாங்க, இதுக்கு மேலே போனால் பை பண்ணிக்கலாம் அப்படின்வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அப்படி பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு கேண்டில் பக்கத்தில் எந்த மாதிரி கேண்டில் க்ரியேட் ஆகுதுன்னு பார்க்கணும். இந்த க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா பை அப்படின்னு அர்த்தம் கிடையாது, இதுக்கு மேலே போனால் பை அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இந்த கேண்டில் ஏன் ஃபார்ம் ஆகுதுன்றது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. இந்த இடத்துல ஏன் கேண்டில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, இப்போ இங்கே ஓப்பன் ஆச்சு இல்லைங்களா, இங்கே க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ இங்கே சேல் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, இந்த இடத்துல சேல் பண்ணிவிட்டு வந்திருப்பாங்க, அதாவது ஷார்ட் பண்ணி அங்கேருந்து மார்க்கெட்டை ரன் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல எனக்கு ப்ராஃபிட் போதும்ப்பா, நான் வெளியே போய்ட்றேன், நான் பை பண்ணிக்கிறேன், நான் இங்கேருந்து ஷார்ட் பண்ணுவேன், நாங்கள் என்னோடய பொசிஷன் கட் பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்க கட் பண்ணிக்குவாங்க. அதாவது எனக்கு இவ்வளோ தூரம் ப்ராஃபிட் வந்துச்சு, எனக்கு இந்த ப்ராஃபிட் போதும் அப்படின்றவங்க கட் பண்ணிக்க சொல்ல என்னாலும் அதனுடைய எஃபெக்ட் க்ரீன் கலர் கேண்டெலாம் மாறும். அந்த ரெட் கலர் கேண்டிலேருந்து கொஞ்சம் தூரம் க்ரீன் கலர் கேண்டெலாம் மாறும். மேபி அதனுடைய 25 to 50% வரும் அதனோட ரியாக்ஷன் வரும். 25%லேருந்து 50% வரும் அதனுடைய ரியாக்ஷன் வரும். அது குச்சி மாதிரி வரலாம், இல்லை க்ரீன் கலர் கேண்டில் வரலாம், இல்லை இன்னொரு ரெட் கலர் கேண்டில் வரலாம். இந்த மாதிரி ஏரியாவில் இதெல்லாம் அவங்களுடைய ப்ராஃபிட் புக்கிங் ஏரியாஸ், யார் இங்கே ஷேர் பண்ணிக்கிறவங்க. ஓகேங்களா, ஸோ இது புரிஞ்சுக்குங்க. நம்ம இது ரொம்ப ரொம்ப பேசிக்கான, இதை புரிஞ்சுக்கிட்டாவே நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் தாராளமாக நிற்கலாம், உங்களுடைய காசு லாஸ் ஆகாது.
நீங்கள் வந்து யோசிக்க ஸ்டார்ட் பண்ணிங்க, ஸ்டடி மேலே உங்களுடைய ஃபோக்கஸ் தன்னால் வந்துடும். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ரெட் கலர் கேண்டில் பக்கத்தில் எந்த மாதிரி நம்மளுடைய கவனத்தில் வைக்கிறோம். ஸோ ஓகே, இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல எல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு. இப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா, இங்கேருந்து ஒரு ரெட் கலர் கேண்டில் வந்து அகைன் வந்து பிரேக் பண்ணிவிட்டு போதும்னு வச்சுக்கலாம். இந்த லெவல் தாண்டி ரெட் கலர் கேண்டில் வந்து கீழே பாடியோட க்ளோஸ் கொடுக்கும் இந்த இடத்துல. ஸோ அப்போ என்ன அர்த்தம், இங்கெல்லாம் விற்று ஆயிடுச்சு, எல்லாம் ப்ராஃபிட்லாம் புக்கிங் முடிஞ்சிச்சு. நம்ம இங்கே திரும்ப புதுசாக வந்து ஷார்ட்டிங் சேலிங்கான ஒரு வாய்ப்புகள் வரும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அதாவது கேண்டில் ஸ்டடியை எல்லாமே இதே மாதிரி தான் புரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா, இதுக்கப்புறம் சேலிங் நடக்கும். இதுக்கு மேலே என்ன பண்ணுவாங்க, இந்த யாருக்கெல்லாம் சண்டை போட்டாங்களோ இதில் ஹையில் வந்து ஸ்டாப் லாஸ் போட்டுக்குவாங்க. இங்கெல்லாம் இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டு திரும்ப வந்து ஷார்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து அவங்களுடைய ப்ராஃபிட் புக்கிங் இதே மாதிரி போயிட்டே இருக்கும். ஒரு கேண்டில் ரெண்டு கேண்டில் மூணு கேண்டில் சேர்ந்து ஒருத்தர் ஷார்ட் பண்ணுவாங்க, ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க, புதுசாக பை பண்ணுவாங்க, ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க, இப்படியே போயிட்டுருக்கோம். ரைட்டுங்களா? சரி, இப்போ சினாரியோ வேறு மாதிரி பார்க்கலாம். எப்படி அப்படின்னா, இப்போ ரெட் கலர் கேண்டில் வந்து பக்கத்துலேயே வந்து ஒரு க்ரீன் கலர் கேண்டில் இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. அதாவது ஏறக்குறைய இங்கே ஷார்ட் பண்ணாங்க இல்லையா, இவங்களை தாண்டி இதே மாதிரி ஒரு க்ரீன் கலர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிட்டு நிற்குது. ஏறக்குறைய முக்காசு 90% முடிஞ்சிச்சுன்னு வச்சிங்களேன். இந்த மாதிரி வைக்க சொல்லணுன்னா, இங்கே ஷார்ட் பண்ணாங்க இல்லைங்களா, இந்த சேல்ஸ் பூரா வந்து பையர்ஸாக கன்வெர்ட் ஆகியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் இது வரலும் 25% வரலும் ப்ராஃபிட் புக்கிங். அதுக்கப்புறம் யார், ஃப்ரெஷ் பையர்ஸ், புதுசாக பை பண்ணி வரவங்க இந்த 25லேருந்து 50%க்கு மேலே க்ளோஸ் பண்ணி மேலே வச்சுட்டாங்க பாடி. அப்படின்னா நாங்கள் பை பண்ணுறதுக்கு எனக்கு ஆர்வம் இருக்குது, நாங்கள் வந்து அப்பர் சைட் மேலே போகலான்னு இருக்கிறேன் அப்படின்வாங்க. ஓகேங்களா? மேலே சைடு போக போகிறேன், அப்பர் சைடு மேலே போக போகிறேன் அப்படின்ட்டு ஒரு அறிகுறி, ஒரு சிக்னல். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த லெவல்லாம் தாண்டி மேலே இன்னொரு கேண்டில் வந்து க்ரீன் கலர் கேண்டில் க்ளோசிங் வச்சுட்டாங்கன்னா பையர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக டாமினேட் பண்ணிட்டாங்க. பையர்ஸ் வந்து இதுக்குள்ளே மறைஞ்சிருக்காங்க, கம்ப்ளீட்டாக வந்துட்டாங்க, பையர்ஸ் வந்துட்டாங்க. இப்போ சேலர்ஸோடைய ஆதிக்கம் இதில் கிடையாது. இப்போ என்ன சொல்லுவாங்க, நான் சேல் பண்ண இங்கே வந்து ஷார்ட் பண்ணாங்க, நான் புதுசாக ஷார்ட் பண்ண போகிறேன்னு என்ன பண்ணுவாங்க, ஷார்ட் பண்ணாங்கன்னா அவங்க மாட்டிக்குவாங்க. அப்போ என்ன ஆகுனா, கொஞ்சம் லைட்டாக இங்கே பை பண்ணவங்க இங்கே ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுடைய கேண்டில் என்னவா தெரிஞ்சதில்ல, ரெட் கலர் கேண்டெலாம் தெரியும். ரெட் கலர் கேண்டில் தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க, ஆஹா ரெட் கலர் கேண்டில் வந்துச்சு, நம்ம திரும்ப போனால் சேல் பண்ணிடலாம் அப்படின்னு சேல் பண்ணுவாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் நான் அதுக்கப்புறம் பார்த்தாக்கா க்ரீன் கலர் கேண்டில் மாறும். ஸோ இப்படியே தான் மார்க்கெட் வந்து அப்சைட் மூமெண்ட் ஆகும். ஓகேங்களா? இது வந்து ரொம்ப பேசிக் ஸ்டடி ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கிட்டாவே தாராளமாக நீங்கள் கற்றுக்கலாம், ஈஸியாக கற்றுக்கலாம். இதுதான் நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் சொல்லுவோம். இதை வந்து இன்னும் நம்ம அந்த 45 days கிளாஸ் வெபினாரில் இன்னும் கிளியராக சொல்லி தருவோம். இது எப்படி ஆகுது, என்னென்ன ஆகுது, எல்லாமே கிளியராக வரும். இது நம்மளோட வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் இதை பார்த்தாங்கன்னா கூட இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஏன்னா இந்த ரொம்ப எளிமையாக இருக்கணுன்றதுக்காக, ஏன்னா மார்க்கெட் புதுசாக வந்திருப்பாங்க, அவங்களுக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது. சரி, அதனால தான் இந்த ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா அந்த டிப்ஸ் கால்ஸ் நோக்கி பயணம் பண்ணுறவங்க வந்து இது தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அந்த டிப்ஸ் கால்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு எஜுகேஷன் மேலே ஃபோக்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போது க்ரீன் கலர் கேண்டில் எந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது, சேம் அதே மாதிரி எடுத்துக்கலாம் அதையும். ஸோ க்ரீன் கலர் கேண்டில் என்ன ஆகுது, இங்கே ஓப்பன்னு இங்கே க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதில் வந்து ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகுது. என்ன அர்த்தம், எஸ் இங்கே வாங்கினவங்க இங்கே ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டாங்க, அவங்க வெளியே வரவங்க. ஸோ 25% வரலாம் அவங்க வரதுக்கு சான்ஸ் இருக்குது. 25 to 50% இந்த ஏரியாவில் வந்து இந்த மாதிரி கன்சாலிடேஷன் ஆகிட்டு அதுக்கப்புறம் அகைன் இன்னொரு கேண்டில் க்ரீன் கலர் கேண்டில் மேலே ஃபோக்கஸ் ஆச்சுன்னு என்ன அர்த்தம், இந்த இடத்துல வந்து சாலிட் பாடியோடு கொடுக்குது. அப்படின்னா இந்த இடத்துலாம் வாங்குறவங்க விற்கிறவங்கலாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. ஸோ ஃப்ரெஷ்ஷாக க்ளோசிங் வைக்கிறாங்கன்னா திரும்ப மேலே போகுது அப்படின்னு அர்த்தம். இது வந்து க்ரீன் கலர் கேண்டில், அதாவது அப் ட்ரெண்டுக்கு இந்த மாதிரி பார்க்கணும், டவுன் ட்ரெண்டுக்கு இந்த மாதிரி பார்க்கணும். எல்லா கேண்டில் கேல்குலேஷன் இதே மாதிரி தான். ஒரு கேண்டில் எந்த மாதிரி ஃபினிஷ் ஆகுதுன்னு பாருங்கள். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த 2 கேண்டில் வச்சு மட்டும் சொல்லிட்டீங்க. இப்போ வந்து வேறு மாதிரி ஒரு கேண்டில் வந்து ஒரு குச்சி மாதிரி இந்த மாதிரி கேண்டில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ எது கேண்டில்னா இது ஒரு க்ரீன் கலர் கேண்டில்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி ஒரு கீழே பெரிய குச்சியோட ஒரு க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னா ப்ரைஸ் இங்கே ஓப்பன் ஆகுது. செல்லர்ஸ் வந்து ட்ரை பண்ணாங்க, கீழே வரலும் கொண்டு போனாங்க, திரும்ப முடியல. அப்போ பையர்ஸ் வந்து இங்கே க்ளோசிங் கொடுத்துட்டாங்க க்ரீன் கலர் கேண்டில். ஓகேங்களா? அப்போது இந்த கேண்டில் என்ன அர்த்தம், என்ன சொல்ல வருது, ஆல்ரெடி பையர்ஸ் டாமினேட் ஆகிட்டு இருக்காங்க. இதில் செல்லர்ஸ் ட்ரை பண்ணாங்க, ஆனால் அவங்களால முடியல. ஸோ பையர்ஸ் தான் ஜெயித்தாங்க. அப்போ நம்மளோட மைண்ட் செட் என்னவாக இருக்கும், அப் ட்ரெண்ட். நம்ம வந்து அப் ட்ரெண்டுக்கான வியூ தான் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? சரி, இதே சினாரியோவில் இன்னொரு விஷயம் பார்க்கலாம். இப்போ ரெட் கலர் கேண்டில் வந்து கீழே க்ளோசிங் கொடுத்துட்டாங்க. இது பக்கத்து கேண்டிலே இந்த மாதிரி ஒரு ஹேமரோ உங்களுக்கு பேர் என்னவோ ஒரு குச்சி மாதிரி கீழே வந்துட்டு நெக்ஸ்ட்டு பக்கத்து கேண்டிலே இந்த மாதிரி கீழே பாடியோடு க்ளோஸ் வச்சுட்டாங்க நெக்ஸ்ட் கேண்டில். அப்படின்னு என்ன அர்த்தம், இந்த பையர்ஸ் ஃபுல்லாக டாமினேட் முடிஞ்சிச்சு, அவங்களுக்கு சேலர்ஸ் தான் வந்து ஜெயிச்சிட்டாங்க. ஸோ சேலர்ஸ்க்கு நம்ம மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணிடும். ஏன்னா இதில் வந்து அப்பப்போ நம்மளோட மைண்ட் செட்டை கேண்டிலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கணும். நாம் என்ன பண்ணுறோன்னா எமோஷ்னலாக பிளாக் ஆகிட்டு
அப்படியே உட்காந்துருப்போம். நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் கவர்மெண்ட் சைலண்ட்டாக பார்த்துட்ருப்போம். மார்க்கெட் திரும்பிச்சுன்றதுக்கும் தெரியாமல் ஒரு சில என்ன பண்ணுவாங்க, இங்கே கூட பை தான் பண்ணுவாங்க. கம்மியான ரேட் கிடைக்குது, நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து 10 ரூபாய் கிடச்சிது, இங்கே வந்து ஒரு 6 ரூபாய்க்குலாம் கிடைக்குது, இதை வாங்கிக்கலாம் அப்படின்வாங்க. அது எப்படி வாங்கினா மேலே போவோம்? கேனில் என்ன சொல்ல வருது? செல்லர்ஸ் தானே இருக்கிறாங்க, நம்ம எப்படி பை பண்ணலாம்? இந்த மாதிரிலாம் விஷயம் நடக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி கேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டோஜி டைப் அப்படி. அப்போ என்ன ஆகும்? மேலே வந்து செல்லர்ஸ் இருக்காங்க, கீழே பையர்ஸ் இருக்காங்க, 2 பேரும் சரிசமமாக ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் வந்து கிட்ட கூட போகக்கூடாது. இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஜோன். 2 பேருமே டஃப்பாக இருக்கிறாங்க அப்படின்றத ஒரு கேண்டில் நம்ம உணர்த்திக்கிட்டே இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஓப்பன் லோ ஹை க்ளோஸ் கேண்டில் வந்து நீங்கள் கணக்கு போட்டுக்கிட்டே இருக்கலாம். ஒரு கேண்டில் போடுங்க, அடுத்த கேண்டில் என்ன சொல்ல வருது, இதே மாதிரி கால்குலேஷன் பண்ணிக்கிட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் என்னுடைய வெபினார் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுங்க பாருங்கள். 45 days கிளாஸ் இருக்கும். உங்களுக்கு ஃபீஸ் டீட்டெயில்ஸ் என்ன வேணுமா தான் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாட்ஸ்அப் மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒன்லி ஃபார் எஜுகேஷனல், தெர் இஸ் நோ டிப்ஸ், நோ கால்ஸ். நீங்கள் எஜுகேஷனல் நல்லா கவனமாக செலுத்துங்க, தாராளமாக நீங்கள் வெற்றி பெறலாம் ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட்டில். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய், தேங்க்யூ.